சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல நாயகன் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அறியாமை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை அறிவொளியூட்டி உலகம் போற்று முத்தவர்களாய் சுவனத்தின் முன்னணி வீரர்களாய் மாற்றியமைத்த எம்மிறுதி தூதர் கோமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கையை அடியொட்டி பின்பற்றி முற்றுமுழுதாக வாழ்ந்த அன்னாரது உத்தம தோழர்களான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபீன்கள், இன்னும் யார் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரே கலிமா இந்த பூமியிலே ஓங்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, நாட்களிலே சிறந்த ஒரு நாள் செய்யுதுல் ஐயாம் என வர்ணிக்கப்படுகின்ற ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா விதியாக்கிய கடமையாக்கிய ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒரே ஆசையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் மாளிகைக்கு சமூகம் எடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை தோழர்களே, இவையெல்லாம் ஈருலக வாழ்வின் வெற்றிக்கும் விமோசனத்திற்கும் சுபீட்சத்திற்கும் பொருத்தமானவை, உகந்தவை என்பதாக அல்லாஹ்வுமான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அவற்றை வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், இவையெல்லாம் ஈருலக வாழ்வின் வெற்றிக்கும் விமோசனத்திற்கும் சுபீட்சத்திற்கும் தடைகளாக, தடை கற்களாக, இடையூறுகளாக அமைந்துவிடும் என்பதாக அல்லாஹ்வுமான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறும் அடியேனுக்கும் அப்பா தாங்களுக்கும் தக்வாவை கொண்டும் நல்லுபதேசம் செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இன்று பெருமானம் இழந்து சின்ன பின்னமாகி மிகவும் கவலைக்குரிய நிலையிலே இருக்கின்ற ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக குடும்ப உறவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்ப உறவின் சீரழிவு, குடும்ப உறவு சரியான முறையில் இல்லாத விளைவு இன்று நானும் நீங்களும் சமூகத்திலே பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையும் பல அசிங்கமான விடயங்கள் அரங்கேறுவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது பாதை ஓரங்களாக இருந்தாலும் சரி, பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்ற ஒன்றே இல்லாமல் பெரியோருக்கு மரியாதை செய்வது, சிறியோருக்கு அன்பு காட்டுகின்ற எந்த பழக்கமும் இல்லாமல் காதலும் சினிமாவும் சின்ன திரைகளுக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்று எல்லா புறத்திலுமே இன்று இந்த மோசமான விளைவை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த குடும்ப வாழ்வு சரியான முறையில் இது இயங்காத முக்கியமான ஒரு விளைவு. குடும்பம் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்குமான ஒரு இடம் இன்று ஒரு பெரும் தலைவலியாக, பிரச்சினைகள் நிறைந்த ஒரு இடமாக, வீட்டுக்குள் செல்வதையே விரும்பாத பலர் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் வெளிப்பாடுதான் இன்றைய சமூகத்தில் தலாக்குகளை எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கின்ற போது திருமணம் நடக்கின்ற வேகத்தை விட மிக விரைவாக தலாக்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு மகளுக்கு அல்லது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற நேரம் பெண் பார்க்கிறதுக்காக மாதங்கள் அல்லது வருடங்கள், அதற்கு பின்னால் நிச்சயிக்கிறதுக்காக பல மாதங்கள், நிச்சயித்த பின்னர் நிக்காவுக்காக, வலிமாவுக்காக என்று வருடங்கள் செல்கின்றன. ஆனால் திருமணம் முடித்து மாதங்களுக்குள்ளால் அல்லது வாரங்களுக்குள்ளால் மிக இலகுவாக தலாக் என்ற வார்த்தையை கூறிவிட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம்.
தலாக் என்று வெளிப்படையாக வருகின்ற சில விடயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். இன்னும் சிலர் திருமணம் முடித்து விட்டோம், வாழ்வுதான் ஆக வேண்டும் என்று கணவன் ஒரு புறத்திலும் மனைவி இன்னொரு புறத்திலும் பிள்ளைகள் இரண்டுக்கும் நடுவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் வீட்டுக்குள்ளால் ஏதோ சடரீதியாக கணவன் மனைவியாக தாய் தந்தையாக பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையில் எந்தவித ஆத்மார்த்தமான உறவும் இல்லாமல், எந்தவித நிம்மதியும் இல்லாமல், சந்தோஷமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக கவலையான ஒரு விடயம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, திருமணம், குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் போவதற்கு முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான 2 விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, இன்றைய சமூகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் திருமணம் தொடர்பாக, குடும்ப வாழ்க்கை தொடர்பாக இடம்பெறுகின்ற எதிர்மறையான சில கருத்துக்கள் எங்களுக்குள்ளால் தாக்கம் செலுத்துகின்றன. கல்யாணம் முடிச்சு பாருங்க, கஷ்டம் விலகு. மனைவின்றாலே ஒரு தொல்லைதான். குடும்ப வாழ்க்கைன்றது எப்ப அவன் கல்யாணம் முடிச்சானோ அண்டையோட சுதந்திரம் பெய்திருச்சு. இதெல்லாம் நாங்க சர்வசாதாரணமாக இந்த சமூகத்துல நாங்க பேசுற வார்த்தை. இது உண்மையில் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமான தாக்கத்தை செலுத்துகிறது. குடும்ப வாழ்க்கைன்றது கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசம் சந்தோஷம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் வேணும். இப்படியான வார்த்தைகள் எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளால் தாக்கம் செலுத்துகின்றன. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. திருமணம் முடித்து வைப்பவர்களாக இருந்தாலும் சரி, முடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, திருமணத்தின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துல யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்? பொம்பளை பிள்ளை ஆயிட்டா 19 வயசு 20 வயசு 21 வயசாகுனா அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். 25 வயசாயினா யோசிப்போம், வயசு பேச்சு கல்யாணம் முடிக்கிற எப்படி. ஆம்பளை பிள்ளையில இருந்தா 24 25 வயசு, ஏன் அவருக்கு வயசு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அல்லது ஆம்பளை பிள்ளை பொறுப்பு இல்லாம சுத்துறாரா, கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்தாதான் சரி, ஒரு பொறுப்போட வாழ்வார். முடிக்கிற எந்த பார்வையிலையும் ஏதோ ஒரு சில மாதங்களுக்கு சந்தோஷம் வைக்கலாம். எங்கட உடலியல் தேவைகளை இஸ்லாம் அனுமதித்த ஹலாலான முறையில தீர்த்துக் கொள்ளலாம். அது 1 மாசம் 2 மாசத்துக்கு போறோம், புள்ள குட்டியை வளர்க்கிறதும் அதுக்கு சம்பாதிச்சதும் தான் நீண்ட வாழ்க்கை. இப்படியான அந்த சிந்தனைகளும் இப்படியான அந்த நிலைமைகளும் இன்று குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு மனிதன் ஆரம்பிப்பதற்கு முன்னுக்கே அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிவு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, வாலிபர்களே, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ பலன் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். வமல்ல, அது தொடர்ல கடைசியை சொல்றாரு, வமல்லம் யஸ்தபி ஃபஅலைஹி பிஸ்ஸியாம் ஃபஇன்னஹு லஹு விஜா, யாருக்கு இயலாதா அவரு உங்களோட பாதுகாக்கிறதுக்கு நோன்பு பிடிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பாய். இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தி பெற்ற மனிதன் என்று கூறுவது பலமந்தான முறையிலே பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுத்து வளர்க்கறதுக்கு தேவையான சக்தியை மீக்கொள்ளும் உளவியல் ரீதியாக அந்த மனிதன் தயாரான நிலையில் இருக்கவும் வேண்டும். உள்ளத்திலே குடும்ப வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். மனைவியை எப்படி நான் கவனிக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். குடும்பத்திலே தனக்கு வரப்போகின்ற பொறுப்புகள் கடமைகளை அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதனை சரியாக நிறைவேற்றத்துக்குரிய உளவியல் ரீதியான சக்தியோடு அந்த மனிதன் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு எங்கட சமூகத்துல இதெல்லாம் பார்க்கிறது மிக குறைவு. எனவே குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தை பார்க்குது. இஸ்லாத்துல அதிகமாக பேசப்பட்ட ஒரு தலைப்புகள் ஒன்றுதான் குடும்பம் சம்பந்தமாக இஸ்லாம் பேசுகிறது. திருமணத்துக்கு முன்னுக்கு மனைவியை பார்க்கறது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கிற விஷயம் எப்படி நடக்கும் இஸ்லாம் அழகா பேசிக்குது.
அதுக்கான வரையறைகள் இஸ்லாம் பேசிக்குது. நிக்கா ஒன்று நடக்கணும்டா, அந்த நிக்காவுக்குரிய நிபந்தனைகள் அதெல்லாம் அழகா பேசிக்குது. நிக்கா முடிஞ்சா வலிமா செய்யறதுல இருந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சா அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போறதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவர் அனைத்தையும் பேசிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பெற்றோருக்குரிய கணவனுக்குரிய கடமைகளை பற்றி பேசி இருக்கிறது, மனைவிக்குரிய கடமைகளை பற்றி பேசி இருக்கிறது, பெற்றோருக்குரிய கடமைகளை பற்றி பேசி இருக்கிறது, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை பற்றி பேசி இருக்கிறது, குடும்ப உறவுகளோடு இரத்த உறவுகளோடு எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி பேசி இருக்கிறது, குடும்பமாக வாழ்கின்ற நேரம் பக்கத்து அயலர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று பேசியிருக்கிறது. இப்படி சகல விதமான அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். அந்த அளவு தூரம் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையாக பல அம்சங்களை பேசிக்கிறது. குர்ஆன்ல அல் பைத் குடும்பம், குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். அகல் வீடு என்ற சொல், அகல் குடும்பம் என்ற சொல் சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். இந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம், நோக்கம், சிறந்த குடும்பங்கள் உருவாகிற நேரம்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழவும் முடியும், சிறந்த மனிதர்கள் உருவாகவும் முடியும், சிறந்த சமூகங்கள் உருவாக முடியும். அந்த சமூகத்திலே அல்லாஹ்வின் தீன் நிலைநாட்டக்கூடிய தூய்மையான ஒரு சமூகம் உருவாக முடியும் இந்த குடும்ப வாழ்க்கையாளர். குடும்ப வாழ்க்கை சீரழிற நேரம், சின்ன பின்னமாகிற நேரம், இன்னைக்கு நாங்க மேற்கத்திய உலகத்தை பார்க்கலாம். அந்த சமூகங்கள் இந்த அளவு தூரம் சீரழிந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் அன்புக்குரிய உறவுகளே, இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை மிக முக்கியமாக ஒரு இபாதத்தாக பார்க்கிறது. ஒரு மனிதன் திருமணம் முடிக்க போகிறானா, அவன் ஒரு இபாதத்தை செய்ய போகிறான் என்ற உணர்வோடு அந்த திருமணத்துக்குள்ளால் நுழைய வேண்டும். அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற போது, உங்களில் எவருக்கும் வாழ்க்கை துணை இல்லாவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். எனவே அல் குர்ஆனின் கட்டளை, அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. அது ஒரு இபாதத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் செய்வது, திருமணம் முடிப்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னா. எனவே அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கை அது. சாதாரண விளையாட்டு விடயம் அல்ல. இன்னொரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஒரு சம்பவத்திலே இறுதியாக கூறுகிறார்கள், ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கின்றாரோ, யார் நான் காட்டிய வழிமுறையை வாழ விரும்பாமல் குடும்ப வாழ்க்கையை விட்டும் துறவற வாழ்க்கையை விரும்புகிறாரோ, அல்லது இஸ்லாம் விரும்பாத முறையிலே தன்னுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்ய விரும்புகிறாரோ, அவர் ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இந்த குடும்ப வாழ்க்கை. அதே போல் ஒரு மனிதன் அன்றாடம் தினமும் சதகா செய்கின்ற நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றான் இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலம். சதகா, குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றவர் சதகா செய்கின்ற நன்மையை பெற்றுத் தருகிறார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சதகாவுக்குரிய நன்மையை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது. அதையும் தாண்டி அன்புக்குரிய உறவுகளே, மரணித்ததன் பின்னாலும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தர தர்மமாக இந்த குடும்ப வாழ்க்கை அமைகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா மாத இப்னு ஆதமின் கதான் அமலுஹு இல்லா தலாத், ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் 3 விஷயத்தை தவிர எல்லாம் அவரோடு நின்றும். 3 தான் அவரை தொடர்ந்து அவரோட மரணத்துக்கு பின்னாலும் கபருக்குள்ள நேரத்திலேயும் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நன்மையை கொண்டு சேர்க்கும். அதில் ஒன்றுதான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த மனிதனுக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளை. அந்த மனிதன் நல்ல முறையிலே வளர்த்து விட்டு சென்ற அந்த பிள்ளை, சரியான முறையே பிள்ளையை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையை நுழைந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த அளவு தூரம் மிக பெருமதியான உன்னதமான ஒரு பணி இந்த குடும்ப வாழ்க்கை என்பது. வெறுமனே சாதாரணமாக மனிதனுடைய உடலியல் இச்சைகளையும் ஆசைகளையும் நிவர்த்தி செய்து விட்டு செல்கின்ற ஒரு பணி அல்ல. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி, இந்த குடும்ப வாழ்க்கைக்கு பல்வேறு நோக்கங்கள்
பல்வேறு இலக்குகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு நோக்கங்களையும் இலக்குகளையும் இந்த இடத்திலே நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஒரே ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். முதலாவது விஷயம், மனிதன் நிம்மதியும் சந்தோஷமும் மன அமைதியும் உல திருப்தியும் அவனுக்கு தேவையான சமாதானமும் அமைதியும் உள்ளத்துக்கு தேவையா, அது அவன் குடும்பமாக வாழ்வதன் மூலம் கிடைப்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்ப முன்னல் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்து மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியப்படுத்திவிட்டு மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்கிறார்கள். அதன் பின்னர் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே வாழ வைப்பதற்காக அனுப்புகிறான். சுவர்க்கத்திலே இல்லாத இன்பம் ஏதாவது இருக்குதா? ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா இன்பங்களும் எல்லா சந்தோஷங்களும் அந்த சுவர்க்கத்திலே இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தனியாக அந்த சூட பூமிக்கு அனுப்பாமல் உஸ்குன் அன்த யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னah, நீங்களும் உங்களோட மனைவியும் போய்ட்டு சுவர்க்கத்தை வாங்க. எல்லா இன்பத்தையும் தாண்டி மனைவியோடு குடும்பமாக நீங்கள் வாழ்கின்ற நேரம் அது வித்தியாசமான மன சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உள்ள அமைதியையும் அந்த மனிதனுக்கு எடுத்துக் கொடுக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடன் மனைவியோடு சுவர்க்கத்திலே வாழ வைக்கிறார். எனவே இந்த கண்குளர்ச்சி என்றது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த பூமியில ஒரு சில விஷயங்களை மாத்திரம் தான் வச்சுக்கிறான். மனுஷனுக்கு கண்குளிர்ச்சி, சந்தோஷம், நிம்மதிய சில விஷயங்கள்ல மாத்திரம் தான் வச்சுக்கிறான். அதுல மிக முக்கியமான உன்னதமான ஒரு விஷயம் தான் இபாதத்துல அல்லாஹ் தஆலா கண்குளிர்ச்சிய மன நிம்மதியை வச்சுக்கிறான். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையில எனக்கு கண்குளிர்ச்சி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கண்குளிர்ச்சியும் மனதுக்கு சந்தோஷமும் நிம்மதியையும் தருகின்ற இன்னொரு முக்கியமான இடம் இந்த குடும்ப வாழ்க்கை என்று குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுது. குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தர முக்கியமான ஒரு துஆ தான் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன். இறைவா, எங்களுடைய மனைவிமாரிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் சந்ததியிலிருந்தும் கண் குளிர்ச்சியை எங்களுக்கு தந்து விடுவாயாக. குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா கண் குளிர்ச்சிய, சந்தோஷத்தை, நிம்மதிய, அமைதியை தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழந்தா சில விஷயங்களை நாங்க எங்க வாழ்க்கையில கடைபிடிச்சணும். சில விஷயங்களை நாங்க நடைமுறைப்படுத்தணும். அதுல இஸ்லாம் சொன்ன பிள்ளைகள் எப்படி பெற்றோரோட வாழ வேண்டும் என்ற சம்பந்தம் ஏற்கனவே நாங்க பார்த்துக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல முடியுமா இருந்தா நாங்க பார்ப்போம். இந்த இடத்துல கணவனும் மனைவியும் எப்படி அழகான முறையிலே தங்களுடைய வீட்டுக்குள்ளால் வாழ்ந்து அந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில அன்புக்குரிய உறவுகளே, எங்களோட குடும்பம், எங்களோட ஊடு சந்தோஷமாய்க்கணுமா, நிம்மதியாய்க்கணுமா, கண் குளிர்ச்சி ஆய்க்கணுமா, செய்ய வேண்டிய முதலாவது வேலை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் அல்லாஹ் தஆலா வச்சிக்கிறது சலாத்துல வச்சிக்கிறான். சலாம் கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடையும், சந்தோஷம் அடையும். எங்கட வீட்டுல நாங்க எந்த அளவு தூரம் சலாம் சொல்றோம்? சலாத்த நண்பர்களை பார்த்தா சொல்றோம், ரோட்டுக்கு போனா சலாம் சொல்றோம், உறவினர்களை கண்டா சொல்றோம். வேற யாருந்தாலும் வீட்டுக்கு போகல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்க வாய் திறந்து சொல்றோம். எங்க மனைவிக்கு எத்தனை தடவை சலாம் சொல்லிக்கிறோம்? மனைவி கணவனுக்கு எத்தனை முறை சலாம் சொல்றா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி சலாம் சொல்றோம்? பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்றோமா? ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும் தஹிய்யதம் மின் இன்டில்லாஹ் முபாரகத்தன் தய்யிபா. குர்ஆன் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்களா,
நீங்க போற நேரம் சல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், சலாத்த சொல்லுங்க. சலாம் சாதாரண விஷயம் இல்ல. தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து வார வாழ்த்து செய்தி அது. அதுல பரக்கத் இருக்குது, நலவுகள் இருக்குது, நிம்மதி இருக்குது. இதே குடும்பத்துக்கு தேவை இல்லையா? எனவே சலாம் செல்றது முக்கியமான ஒரு பண்பாகிற வாழ்க்கையில் இருக்கணும். கணவன் மனைவியை பார்த்து சலாம் செல்லணும், மனைவி கணவனை பார்த்து சலாம் செல்லணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் சலாம் செல்லணும். அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்கள்ல அமைதியை நிம்மதியை உருவாக்குறான். உளவியலாளர்கள் சொல்றாங்க, முசாஃபா செய்யறதன் மூலம், கைகள் ஒன்று சேர்க்கிறதன் மூலம் உள்ளங்களும் சேர்ந்து. இத்தனை பேருக்கு முசாஃபா முஆனகா எல்லாம். ஆனா கணவன் மனைவி முஆனகா முசாஃபா செய்யறா திருநாள் வரணும், இல்லாட்டி எங்கேயாலும் ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் முஆனகா முசாஃபா செய்து உள்ளங்களை இணைத்தால் அந்த உள்ளங்கள் நிம்மதியாக வாழும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகும். இது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் பெற்றோர் பிள்ளைகளோடையும் அன்பாக பழக வேண்டும், கௌரவமாக நல்ல முறையிலே வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அத்தாட்சி, உங்களிலிருந்தே உங்களுக்கான சோடியை அவன் படைத்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறும், நீங்க நிம்மதியா வாழலாம், சேர்ந்து வாழ்ற நேரம். வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அன்பையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த அன்பும் பாசமும் பிணைந்த குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நாங்க எல்லாரும் சமூகத்தை நல்லாக்க, சமூகத்துல அவரை விட நல்ல மனிதர் யாருமே இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள போக்குல ஏண்டா இவர் வாராருன்னு மனைவி இருக்கிற அளவுக்கு, பிள்ளைகள் வாப்பா இல்லாம தான் நல்லனே என்று சந்தோஷப்படுற அளவுக்கு வீட்டுக்குள்ள இருந்து. உண்மையிலே சமூகத்துல தொழிலிடங்கள்ல வேற இடத்துல ஒரு மனுஷன் அழகாக காட்டலாம், பெரிய வேலை ஒன்று இல்லை. அங்க அவர் நல்லவராக வெளிப்படுத்திக் கொள்ளலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளால் அவருக்கான சரியான சான்றிதழ் கிடைக்கிறதான் பெரிய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஇ, உங்கள நல்ல மனிதர் யார் தெரியுமா? உங்களோட மனைவிமார் நல்ல மனிதர்கள் சொல்கின்ற மனிதர்கள் தான் நல்ல மனிதர்கள். இன்ன வைன்னலி வலதிக்க அலைக்க ஹக்கன், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்குரிய ஹக்கு இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. அவர்களோடு அன்பாக பாசமாக நடந்து கொள்வது உங்களுடைய கடமை. அன்புக்குரிய உறவுகளே, இன்றைக்கு ஒரு மனுஷன் பொருளாதாரத்தை தேடி போறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா வாழ. ஆனா இன்றைக்கு துரதிஷ்டம் என்னாண்டா, இந்த பொருளாதாரமே மனுஷனுக்கு குடும்பத்தை நிம்மதி இல்லாம அளவுக்கு மாறிக்குது. எப்ப பார்த்தாலும் தொழில் தொழில் தொழில். அல்லாஹ் தஆலா வாக்களித்த நிச்சயமாக அந்த ரிஸ்க் அடைந்தே தீரும். அதற்கான ஹலாலான முயற்சிகளை நாங்க செய்யற அதே நேரம் குடும்பத்துக்குரிய ஹக்க கொடுக்காம முடியலா. குடும்பத்துக்கு மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்பதான் அங்க நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் வரும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி பிடிச்சு மோந்துக்கிறார். அதை பார்த்த அக்ரா பின் ஹாபிஸ் என்ற மனிதர் அவர்கிட்ட சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, 10 பேர் இருக்கிறாங்க, நான் யாரையும் முத்தமிட்டதே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் அன்பு காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்பு காட்ட மாட்டான். எங்கட பிள்ளைகளை கடைசியாக எப்ப முத்தமிட்டிக்கிறோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா, சின்னத்துல கட்டி பிடிச்சி மோந்து கொண்டிருப்போம். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மேக்சிமம், 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு ஆயினா எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. முத்தமிட்டு சந்தோஷப்படுத்தி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழாட்டி அந்த பிள்ளை அன்பையும் மரவணைப்பையும் ஆதரவையும் தேடி இன்னொருத்துக்கு தான் போகும். அது ஜாகிலியத்தாக தான் நிற்கும். புள்ள வளர்ந்தாலும் வாப்பா வாப்பாதான், உம்மா உம்மாதான். கட்டி பிடிச்சி அந்த புள்ளைய நெத்தியில முத்தமிட்டு திறனாளிக்கும்.
இனி எங்க உள்ளங்கள்ல சந்தோஷம் வரப்போகுது? மனைவிய கட்டிப்புள் மனைவிக்கு சலாம் சொல்லி முசாபா செய்து முஆனகா செய்து ஆற தழுவி எத்தனை நாளைக்கும்? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நாங்க தவறவிட்ட நேரம் வாழ்க்கையில சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் இல்லா போகும். குடும்பத்துக்காக நாங்க எவ்வளவு தூரம் டைம் கொடுக்கிறோம், எந்த அளவு தூரம் குடும்பத்துக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குறோம். மிக கவலையான விஷயம். நிறைய பேர் தொழிலுக்கு போயிட்டு வரோம். தொழிலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்கு போக முன்னுக்கு அல்லது வீட்டுல போயிட்டு ஒரு தேத்தனியை குடிச்சிட்டு வெளியே வந்து என்ன செய்யறோம்? அடுத்த கட்டம் பாதைகள்ல சுத்தி திரிகிறோம். நண்பர்களோட எங்களோட வாழ்க்கையை கடத்துறோம். இதையும் தாண்டி ராவு 8 மணிக்கோ 9 மணிக்கோ வீட்டுக்கு போனா அந்த பாராளுமன்றமும் சர்வதேச விவகாரமும் சொல்லி டிவியை போட்டுக்கொண்டு நியூஸ பாக்குறோம். இப்ப லேசா கையில போன் மிக்குது. சின்ன பிள்ளையும் போன், கட்டிலுக்கு போனாலும் போன். 2 பேரும் 2 பக்கத்துல தூங்கினாலும் யாருக்கு முதலாவது தூக்கம் போகுதுன்னு தெரியல. 2 பேரும் போன், புள்ள இன்னொரு பக்கத்துல போன். குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கணும். சந்தோஷமாக ஆசையாக பேசுறதுக்கு மனைவி எத்தனை நாள் பார்த்து கொண்டிப்பா? மனைவியோட பேசுறதுக்கு கணவன் எத்தனை நாள் பார்த்து கொண்டிப்பாரு? எந்த நேரம் வீட்டு வேலை கணவன் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு வேலையை செஞ்சு கொண்டு அவரை பாக்குறது யாரு? பிள்ளைகள் எத்தனை நாளைகளோட உமாவும் அப்பாவும் சந்தோஷமாய் கொண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. கடைசியாக நாங்க வீட்டுல குறைஞ்சது எல்லாரும் சேர்ந்து ஒரே அடியாக உட்கார்ந்து ஒரே சகான்ல சந்தோஷமாக பேசி பேசி தின்ற நாள் எப்ப? குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா. சரி, நாங்க கல்யாண வீட்டுக்கு போட்டா எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் சேர்ந்து ஒரே அடியா சகான்ல உட்கார்ந்து தின்னேலும் எத்தனை கதைகள் எல்லாம் அதுல பேசிப்படும். ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு போனா, ஒரு கெதரிங் ஒன்றுக்கு போனா, குடும்பத்துல எங்க மனைவி பிள்ளைகளோட எப்ப நாங்க உட்கார்ந்து தின்ற? ஏதோ யாரோ போற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்துல போயிட்டு மேசல உட்கார்ந்து தின்னுட்டு போறோம். அந்த நேரத்தை கூட கொடுக்கிறோம் இல்ல. நாங்க நண்பர்களோட ட்ரிப் போறதுக்கும் வெளியே போறதுக்கும் எவ்வளவு டைம் ஒதுக்குறோம்? மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா ஐக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம்? அன்புக்குரியவர்களே, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக நேரம் ஒதுக்கணும். தின்ற நேரம், சகன்ல உட்கார்ந்து தின்ற நேரம், புள்ள வாப்பா கொருவாய் தீட்டி விட்டு, வாப்பா புள்ள கொருவாய் தீட்டி விட்டு, கணவன் மனைவிக்கு ஒருவாயும் மனைவி கணவனுக்கு ஒருவாயும் தீட்டி விட்டு சந்தோஷப்பட்ட உள்ளங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமை 15 நாள் 1 மாசமா கூடனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மா தாம்த ஜௌஜதக ஃபைன்னஹு லக ஸதகா. மனைவிக்கு ஒரு கவலம் வாய் உணவு ஊட்டி விடுவதும் சதகாவுக்குரிய நன்மை. அது கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமைக்கு 1 மாசத்துக்கு இல்ல, வாழ்க்கை பூரா. அந்த ஊட்டி விடுறதால, அப்படி சேர்ந்து வாழ்றதால, நேரம் ஒதுக்குறதால எவ்வளவோ உள்ளங்கள் அமைதியான நிம்மதியான வாழ்க்கைகளுக்கு வாழலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க வெளியே போக்கொலையும் உள்ளுக்கு வரக்கொலையும் அழகான முறையில மனைவி கணவனை சரியான முறையில முஆனகா முசாபா செய்து முத்தமிட்டு சலாம் கூறி துஆ ஓதி ரோட்ல போயிட்டு மறையும் வரைக்கும் வீட்டு வாசல்ல மனைவி பார்த்து கையை காட்டின எந்த அளவு தூரம் சந்தோஷமாய்க்கும்? பிள்ளைகள் போக்கொள்ளுமா கையை காட்டின எவ்வளவு சந்தோஷமாய்க்கும்? அதே நேரம் வீட்டுக்கு திரும்பி வார நேரம் நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எங்களை வரவேற்கிறதுக்கு வாசல் ஆக்களின் எங்களை சலாம் சொல்லி வரவேற்ற எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி மனைவி வீட்டு வாசல்ல இருந்து கணவன் வார நேரம் கணவனுக்காக அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு எல்லா வேலைகளை முட்டுட்டு வாசலுக்கு வந்து சலாம் சொல்லி முஆனகா செஞ்சு வரவேற்று உள்ளுக்கு பேக் எடுத்துட்டு போயிட்டு வச்சு அவருக்கு தண்ணி கப்பொண்ணு கொடுத்து சந்தோஷம் உட்கார வச்சு எவ்வளவு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வருவார். ஆனா இன்றைக்கு வாசல்ல வரக்குள்ளே தெரியுமா ஒரு உண்மை என்ன செஞ்சா? ஒரு தாத்தா இப்படி நடந்து கொண்டா, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, வர முன்னுக்கே கோல் 1000 கோல், அவர் என்னத்துக்குடா வீட்டுக்குவார்னு கவலைப்பட்டு தான் நிற்பார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு பயணம் போறாரு, வியாபாரம் போறாரு. பேய்த்து இருக்கிற நேரம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வீட்டுல, அந்த சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல மகன் மரணிச்சு போறாரு. வீட்டுல உள்ள மௌத்து. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா
அந்த மகனை அழகான முறையில கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அழகா வீட்டுல வச்சுட்டு கணவன் வார நேரமாவது எந்த நாளும் கணவனுக்காக அவர் அழகுபடுத்திக் கொள்வதை விட அதிகமாக அன்றைய தினம் அழகுபடுத்திக் கொண்டு வாசல்ல இருந்து அழகான முறையில கணவனை வரவேற்கிறார். எங்கட வீட்டுல அப்படி ஒன்று நடந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனால் அந்த பெண் கணவன் வியாபாரத்துக்கு போயிட்டு டயர்ட் ஆகி வாராரு. கணவன் மனோநிலையை விளங்குறா, கூப்பிட்டு இருக்கிற அழகா வரவேற்கிற அவளுக்கு மகன் எங்கன்னு கேட்கிறாரு. நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிறாரு. மகன் நிம்மதியான உறக்கத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்து, ஏன் பிரச்சனையை சொன்னா தின்ன மாட்டாரு, டயர்ட்ல இருந்து வாராரு, கஷ்டப்பட்டு வாராரு, அழகா அவரை வரவேற்று எல்லாம் முடிஞ்சு ஒரு செல்றா. மகன் மூத்தாயிட்டார். இந்த ஒரு அழகான ஒரு வரவேற்பு மனைவி கணவன். இப்படியாக மனைவியும் கணவனும் வெளியே போக்குளையும் உள்ளுக்கு வரக்களையும் அழகான முறையில நடந்து கொண்டா வீட்டுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு சந்தோஷம். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே வீடுகளுக்கு போற நேரம் வார நேரம் மிக கவனமாக அழகான முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அதே போல மனைவிக்கு வீட்டு வேலைகள் உதவணும். வீட்டு வேலை செய்யறது மனைவிக்குரிய கடமை மட்டுமில்ல, அதுல நாங்க ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல எப்படி இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்ட நேரம் கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லி, அவர் வீட்டுல குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாரு, குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தாரு, மனைவிக்கு உதவி செஞ்சு கொண்டிருந்தாரு. இன்னைக்கு எங்க வீட்டுகள்ல மனைவி வேலைக்காரியை போலதான் நடத்தப்பட்டு 7 இருந்தாலும் அங்கு நீர் கொண்டு எடுத்துக்கிறதுக்கும் எங்கேயோ இருந்து மனைவி எல்லா வேலையும் விட்டுட்டு வரணும். மனைவிக்கு நாங்க ஹெல்ப் பண்ண என்ன நடக்க போகுது? கிழமையில ஒரு நாள் குறைஞ்சது மனைவியை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் புள்ளை எல்லாம் சேர்ந்து ஆக்கித்தாரம் இன்னைக்கு எங்கட சாப்பாடு திம்போங்க சொல்லி பார்த்து எப்படி சந்தோஷம் அந்த வீடு? ஒரு நேரம் தேத்தண்ணிய சரி நாங்க ஊத்தி மனைவிக்கு கையால கொடுத்து கொடுத்திக்கிறோமா அவ உள்ளம் சந்தோஷம் அடைகிறதுக்கு? அன்புக்குரியவர்களே, எங்கட இந்த நடத்த இந்த வழிமுறையை பார்த்து இன்றைக்கு பிள்ளைகளும் தாய்மார வேலைக்காக தான் பயன்படுத்துது. இந்த வேலையை செஞ்சா உமா அப்பா செஞ்சா புள்ள செய்து, உமா நீங்க செய்ய எனக்கு கேட்கலாம். இதுக்கு முன்மாதிரி யாரு? நாங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி, எல்லா விஷயத்திலும் நாங்க முன்மாதிரி. பிள்ளைகள் பொய் என்ற வார்த்தையை பழகிறதே வேலை செய்த முதலாவது என்ன மாதிரி பிள்ளை செஞ்சா வாப்பா வந்தா சொல்லி கொடுப்பேன, இல்லாட்டி உண்மை நம்மளும் ஒரு வேலையை செஞ்சுட்டு வாப்பாட்ட செல்லாது. வாப்பா வெளியே போயிட்டு கடைக்கு பிள்ளைய கூட்டி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு, உமாட்ட செல்லாதே உனக்கு தடுமை, ஐஸ்கிரீம் குடிச்சேன்னு சொன்னா உண்மை ஏசுவா. பொய்ய பழக்கிற யாரு? எனவே அந்த குடும்பம் அழகா அமைந்தால் குடும்பத்துல அந்த அழகான வேலை பகிர்வு எங்களை சப்போர்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை உண்டு அங்கே இருக்கணும். அதே போல குடும்பத்துக்குள்ள எப்பவுமே நல்ல விஷயங்களை பேசுவோம். மனைவி எப்பவுமே கணவனை பத்தி நல்லதை பேசுவோம், கணவன் மனைவியை பத்தி எப்பவுமே நல்லதை பேசுவோம். ஏன் பிள்ளை உள்ளங்கள்ல மனைவி கணவனை பத்தியும் கணவன் மனைவியை பத்தியும் சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்களையும் சமூகத்தில் இருக்கின்ற நல்ல மனிதர்களையும் பத்தி மோசமா பேசி பேசி அந்த உள்ளங்கள்ல குரோதங்கள்ல அசிங்கங்களை வளர்க்கிறோம். எங்களுக்கு தெரியாம நாங்க வளர்க்கிறோம். வாப்பா இல்லாததுக்கு வாப்பாவை பத்தி புள்ளிட்ட பேசுற எல்லாம் பேசுற புள்ளைக்கு தெரியாம புள்ளைய மனசுல வாப்பாவை பத்தி ஒரு வெறுப்பு வளரும். உம்மா வாப்பட முன்னுக்கு உம்மா புள்ளைட முன்னுக்கு வாப்பா உம்மா பேசுற புள்ளைக்கு தெரியாமலே உம்மட மேல ஒரு வெறுப்பு வளருது. எனவே இந்த வாழ்க்கைய இதுதான் எனக்கு இன்றைக்கு சமூகத்தை பார்க்கலாம். ஆசிரியர்களை பற்றியும் அதிபரை பற்றியும் சமூகத்தில் உள்ள நல்ல மனிதர்களை பற்றியும் மோசமாக வீட்டுக்குள்ள பேசி பேசி அவங்க சமூகத்துக்கு வந்தா சமூகத்துல யாரையுமே கணக்கெடுக்காத பிள்ளைகள் நாளைக்கு அந்த உம்மா வாப்பவே கணக்கெடுக்காத பிள்ளைகளா உருவாகிறாங்க. இது சமூகத்துல தலைவிதியாக மாறுது அந்த குடும்பத்துக்கு. எனவே அந்த விஷயத்தை மிக கவனமாக இருக்கணும். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுதான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் உள்ளத்துல சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் வரண்டா இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாத மார்க்கம் வாழ்றதுக்காக வாழ்ற குடும்பமாக அந்த குடும்பம் வாழாத வரையில அந்த குடும்பத்துல எந்த நிம்மதியும் சந்தோஷமும் நிலையானதாய்க்காது. வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சத்தியத்தையும் நேர்வழியையும் கொண்டு அனுப்பி வைத்தது இந்த மார்க்கம் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விஞ்சியதாக மிகைத்ததாக மாற வேண்டும் என்பதற்காக. அந்த பணியில் எங்களோட குடும்பத்துல நாங்க இன்னைக்கு எவ்வளவு செய்யறோம். மனைவி கஷ்டப்படுறா, பிள்ளைகள் டைம் பாஸ் பண்ண டைம் இல்ல, டிவியை வாங்கி கொடுக்கிறோம், போனை வாங்கி கொடுக்கிறோம்,
யூடியூப் சேனலை போட்டு கொடுக்கிறோம், நெட்ஃபிளிக்ஸ போட்டு கொடுக்கிறோம். அதுலயும் சில டைம் ஒதுக்கி வச்சுப்பாரு. மனைவி சொல்லுவான், நான் அந்த டெலிகிராமா பார்த்து கொண்டீங்கன்னா நீங்க இப்ப கூப்பிடப்படாது, 8 மணில இருந்து 8:30 வரைக்கும் அந்த நாடகம் போகும், கணவன் கூப்பிடப்படாது. இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கிட்டு அல்லாட மார்க்கத்தை அந்த வீட்டுல பேசுறோமா? அல்லாட மார்க்கம் வாழ்றதுக்கு அந்த ஊடு சந்தோஷமாக மாறும். மக்களுள் பைத்தல்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீஹ் வல் பைத்தல்லதி லா யுஸ்கருல்லாஹு ஃபீஹ் மக்களுல் ஹய்ய் வல் மய்யித் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் தீன், அல்லாஹ்வின் கலாம், அல்லாஹ்வின் மார்க்கம் பேசப்படுகின்ற வீட்டுக்கும் பேசப்படாத வீட்டுக்கும் உதாரணம் மையத்துக்கும் உசுரோடு இரு மனுஷனுக்கும். மையத்துல எங்க சந்தோஷத்தை பார்க்கலும், எங்க நிம்மதியை பார்க்கலும், அந்த உள்ளத்துல உசுரோடு இரு உள்ளத்துலான நிம்மதி, அமைதி, சந்தோஷம் வரும். எனவே வீடுகள்ல சுன்னத்தான தொழுகைகளை நாங்க தொழணும். கணவன் சுன்னத்தான ஒரு தொழுகைக்கு இமாமாக நின்று பின்னால மனைவி பிள்ளைகள் இருந்து தொழுவிச்சா அந்த வீடு எவ்வளவு சந்தோஷம். குர்ஆன எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அழகா ஓதின அந்த வீடு எவ்வளவு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குடும்பமாக சேர்ந்து படிச்ச எவ்வளவு சந்தோஷம். இதையும் தாண்டி சமூகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டத்துக்கு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அழகான முறையில் அனுப்பி வச்சா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாய்க்கும். நீங்க நினைச்சவானம் ஏன் பிள்ளைய நான் நல்லா வளர்த்தா அது போதும் சொல்லி, ஏன் பிள்ளைகள் வீட்டை நல்லா வளர்த்தாலும் இன்றைக்கு சமூகம் எதிர்பார்த்து கொண்டு அவங்களை நாசமாக்குறதுக்கு எத்தனை பேர் இன்றைக்கு பெற்றோர் ரத்த கண்ணீர் வடிச்சிடும். ஏன் புள்ள அதை செஞ்சுட்டு வந்தான் எனக்கு தெரியாது, இதை செஞ்சுட்டு வந்தா எனக்கு தெரியாது. ஏன் சமூகத்துல எல்லா பாவங்களையும் அசிங்கங்களையும் அனாச்சாரங்களையும் அந்த புள்ள பழகிட்டு வருது. எனவே அந்த பிள்ளைகளுக்கு அந்த சமூகத்தை களத்தையும் சரியாக உருவாக்குற பொறுப்பு கடமை இந்த கணவன் மனைவிக்கு இருக்குது. எனவே அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய குடும்பம் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் வர வேண்டுமா? இதெல்லாம் சரியாக நாங்க செய்யணும். இது வெறுமனே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கொத்துபால செய்யற விஷயம் அல்ல. எனவே திருமணத்துக்கு முன்னால் எப்படி வழிகாட்ட வேண்டும், திருமணம் முடித்த இளம் தம்பதியினரை பிள்ளை வளர்ப்பு எப்படி வழிகாட்ட வேண்டும், எதிர்காலம் அல்லது வயோதிபத்தை அடைந்த தம்பதியினரை எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பது சமூகத்தால செய்யப்படும். சமூகத்தில் இருக்கின்ற பள்ளி வாயில்களாக இருக்கலாம், சமூக நிறுவனங்களாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், இதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கலாம், இஸ்லாமிய தாவா நிறுவனங்களாக இருக்கலாம். தாவாட மிக முக்கியமான ஒரு பங்காக இந்த குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்துற ஒரு பணி நடந்து கொண்டே இருக்கணும். அது இல்லாட்டி இந்த சமூகத்துல உலகத்துல மாற்றம் ஒன்று உருவாக்க இயலாது. எனவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு தொடர்ந்தேர்ச்சியான வழிகாட்டலாக இருந்து இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறுறதுக்கு தேவையான எல்லா அடிப்படைகளையும் இங்கு நடக்கணும். அப்ப குடும்பங்கள் சந்தோஷமாகும், குடும்பங்கள் நிம்மதியாகும், இதால சமூகம் சிறந்த சமூகமாக மாறும். எனவே விரைவா எங்களுடைய குடும்பங்களை கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமாக எங்களுக்கு மாற்றி தருவாயாக. எங்களுடைய குடும்பங்கள் அமைதியும் நிம்மதியும் அடைந்த குடும்பங்களாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.